அமெரிக்காவில் பல ஆயிரம் மைல் தாண்டி நம்மெல்லாம் வந்து வாழ்கிறோம். நம்மெல்லாம் ஒன்றா கூடி நம்ம ஒருமித்த கருத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை பயணிக்கணுங்கிறதுக்காக, நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு நம்முடைய நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு அற்புதமான நிகழ்ச்சி வருடா வருடம் தவறாமல் நடத்துகிறாங்க. அது உண்மையிலே நான் மனதால் பாராட்டுறேன். இப்போ டாக்டர் சுப்பிரமணியன் வீரப்பன் ரொம்ப அற்புதமாக பேசினார். அவருக்கு வந்து 75 வயசுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. நான் ஒரு 60-65 தான் நம்ம வயசுக்கு தான் இருப்பான்னு நினைச்சேன். அவர் அவ்வளோ ஆக்டிவாக இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியை நிறுவனத்தை இன்னும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது இதுதான் வெற்றி. எவ்வளோ பெரிய வெற்றி. அந்த மாதிரி மேடையில் காலையிலேருந்து எவ்வளவோ வெற்றியாளர் வந்து பேசுனாங்க. எல்லாருமே எடுத்தவனே வெற்றி அடைகிறது இல்லை. நிறைய தோல்வியை சந்திச்சு தான் அதுக்கப்புறம் வெற்றி ஆகிறாங்க. நிறைய டெஸ்ட் தான், நம்ம லேபில் டெஸ்ட் நடக்கிற மாதிரி தான். ஸோ அதனால் நான் வாழ்க்கையில் நிறைய தோல்வியை சந்திச்சிருக்கிறேன். நீங்கள் அரசியலில், சினிமாவில், பொது வாழ்க்கை எல்லாத்துலையும் ஜெயிச்சு வந்திருக்கேன்னா பின்னாடி நிறைய வழிகள் இருக்கு. அந்த வழியெல்லாம் தாண்டி தான் நம்ம ஜெயிச்சு வந்திருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து முடியாதுன்னு சொல்லி முடங்கி போயிடக்கூடாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் சினிமா நடிகரானதுனால மீடியாவில் எல்லாம் என்னை பற்றி நிறைய உங்களுக்கு வந்திருக்கும் செய்திகள். எனக்கு வந்து மஸ்குலர் டிஸ்டர்பில் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இருக்கான். அவன் வந்து 4 வயசுல தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தை வந்து 10 வயசுல நடக்க முடியாமல் போயிடும்னாங்க. 17 வயசு வரைக்கும் தான் மேக்சிமம் இருப்பாங்கன்னாங்க. நானும் என்னுடைய மனைவியை உடஞ்சிட்டோம். என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. சரி, இதுக்கு அடுத்து என்ன நடந்துருச்சு, இதுக்கு அடுத்து என்ன, இது மருந்து தேடணும், உலகம் போல தேடணும், மருந்து இல்லை, எப்படி கரை சேர்க்கறது, போராடுவோம், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம், பிள்ளை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இதை நினைச்சு அடுத்த போராடி இன்னைக்கு 27 வயசை கடந்துட்டான். 27 வயசுல அவனுக்கு கல்யாணமும் பண்றேன்னா இதை விட பெரிய சக்சஸ் ஒன்றும் கிடையாது. நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இதுல நான் தோத்துருவோம்னு பயந்து இருந்தேன். இந்த மாதிரி குழந்தைகளை எனக்கு கண் எதிராக நிறைய குழந்தைகளை என்னுடைய ஹாஸ்பிட்டல், மயோபதி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் உலகம் பூரா பேஷண்ட்ஸ் வராங்க. எல்லாரும் வந்து தன்னுடைய குழந்தையை எப்படி பராமரிக்கணும்னு தெரியல, எப்படி வளர்க்கணும்னு தெரியல, அடுத்து இவங்க என்ன பண்ணணும், வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும் தெரியாமல் தவிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நிறைய கைடன்ஸ் கொடுக்குறோம் எங்களுடைய ஹாஸ்பிட்டலில். அந்த மாதிரி குழந்தைகளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சிடறாங்க. அந்த மாதிரி முடக்கி வைக்கக்கூடாது. அவனை உலகத்தை பார்க்க வைக்கணுக்காக நான் உலகம் பூரா சுற்றிட்டு வந்தேன். 10 மாதம் என் பிள்ளைய கூட்டிகிட்டு ஃப்ளைட்லேயே போக முடியாது, கப்பல்லையே பயணம் பண்ணி உலகம் பூரா சுற்றி காமிச்சேன். அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய வெற்றி. நான் தோல்வி ஆயிடுவேன் பயந்தேன், தோல்வி அடையவே மாட்டேன். போராடணும், வாழ்க்கையில் எல்லாம் போராடிட்டே இருக்கணும். தோல்வி வந்தால் நீங்கள் வந்து துணிச்சா ஃபேஸ் பண்ணணும் எல்லாத்தையும். நான் வந்து அவனை ஃப்ளைட்லேயே போக முடியாது சொல்கிறானே, என்ன பண்ணுறது, ஆனால் உலகத்தை அவனை காமிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு 1 வருஷமா திட்டம் போட்டு நான் என் மனைவியை உட்காந்து திட்டம் போட்டு உலகத்தில் எங்கெங்கெல்லாம் கப்பல் போகுது, எந்தெந்த நாடுகள்லாம் போகுது, அந்தந்த நாடுகள்லாம் கூட்டி போய் பிள்ளைய காமிக்கணும்னு சொல்லி காமிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு திருப்பி வந்து போன மாதம் தான் வந்து சேர்ந்தேன். 10 மாசமா உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வந்தேன். முடியாதது வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. முடியாதது எதுவுமே இல்லை என்று முழங்கியவன் தானே அந்த சரித்திர நாயகன் நெப்போலியன். அவனுடைய பேரை என்னுடைய குருநாதர் பாரதியார் எனக்கு பேர் வச்சாரு. நான் முடங்கி போகவே மாட்டேன். தோல்வி வந்தால் துணிச்சலை இறக்குவேன். தோல்வி வந்தால் அடுத்து நம்ம வெற்றியை நெருங்கிட்டுருவோங்கிற அந்த தைரியத்தோடு நான் போவேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் சினிமாலையும் சரி, அரசியலும் சரி. முதல் படத்தில் 27 வயசுலேயே எனக்கு 60 வயசு கிழமை வேஷம் கொடுத்துட்டாங்க. எனக்கு என்னன்னு தெரியாது, சினிமானே என்னன்னு தெரியாது. ஆனால் சினிமாவில் ஜெயிச்சு காமிச்சு 150 படம் நடிச்சிட்டேன். நீங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹாலிவுட் நடிச்சிட்டேன். என்னையா 60 வயசு கிழமை வேஷம் போட்டுருந்தா நடிக்கிறான் அப்படின்னாங்க. அடுத்து தொடர்ந்து 4 படங்களுக்கு வயசான தோற்றமாக வந்துச்சு. போதுங்க, இனிமேல் நான் நடிக்க மாட்டேன், நடித்தா என் கேரக்டர் தான் நடிப்பேன் அப்படின்னு தைரியமாக நின்னேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட எஜமான படம் வந்தது. அந்த படத்தை வச்சு பெரிய ஹீரோக்கள் கூட எல்லா வில்லனாக நடித்தேன். தெலுங்குல, மலையாளத்தில், தமிழ்ல எல்லாம் நடித்து பெரிய லெவலில் ரீச் ஆனேன். அதுக்கப்புறம் தான் என்ன 27வது படம் தான் சிவன பெரிய பாண்டியன் கதாநாயகன் படம் வந்தது எனக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ரிவர்ஸ், எல்லாரும் வந்து ஹீரோவாக நடிப்பாங்க, அப்புறம் ஹீரோவுக்கு அண்ணனா நடிப்பாங்க, அப்புறம் வந்து சொந்தக்காரன் நடிப்பாங்க, வயசான நடிப்பாங்க. நான் எடுத்தவனே வயசான கேரக்டர், அதுக்கப்புறம் வில்லன்,
அப்புறம் ஆன்டி ஹீரோ, அதுக்கப்புறம் ஹீரோ. நான் ரிவர்ஸ் ஹீரோ போட்டு வந்தேன். ஸோ அது மாதிரி வாழ்க்கையில் என்னுடைய பயணம் கடினமான பயணம் தான். ஆனால் அதில் ஜெயிச்சேன். எனக்கு வந்து ஆங்கிலமே பேச தெரியாது. எனக்கு ஆங்கிலமே பேச தெரியாது. இவ்வளோ எப்படிங்க அப்படி ஹாலிவுட்ல நடிக்கலான்னாங்க. எனக்கு அப்படிலாம் டைம் ஆச்சுன்னா எனக்கு போயிடுவோமா? ஆங்கிலமே பேச தெரியாது, இவ்வளோ எப்படி நடிக்க முடியும்னாங்க. ஆங்கிலத்தை பேசி நான் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய பையனுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்த உடனே எப்படியாவது அமெரிக்காவுக்கு போனால் நல்லா இருக்கும், அமெரிக்காவுக்கு தான் அவனுடைய வசதிகள்லாம் இருக்குன்னு சொல்லி கூடாம என்னுடைய சொந்தக்காரங்க, நெருங்கியவங்க, எனக்கு வேண்டியவங்களாம் இவர் அமெரிக்காவில் போய் என்னங்க பண்ண முடியும் இவரால்? இவருக்கு ஆங்கிலமே சரியாக பேச தெரியாது. இவங்க போய் அமெரிக்காவில் போய் தான் வேலை பார்க்க முடியுமா? எந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துவாங்க? இவர் எப்படி போய் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. 15 வருஷம் ஆகுது நான் அமெரிக்காவுக்கு வந்து. இந்தியாவில் இருந்ததை விட சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து பிஸ்னஸ் மேனாக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஆஸ் ஏ பேரண்டாக, ஆஸ் ஏ ஃபாதராக எப்படி நல்லபடியாக கொண்டு வந்திருக்கேன். இதுதான் வாழ்க்கையில் வெற்றி. ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் வரும். அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் பண்ணுறத துணிச்சலோட ஃபேஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக இன்னைக்கும் உங்களுக்கு அந்த வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும். தோல்விங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் வராது. வந்துச்சுன்னா அதை படிக்கட்டாக நீங்கள் தாண்டி தாண்டி போய்கிட்டே இருங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய உங்களுடைய முக்கியமான கருத்து. ஸோ அதனால் வாழ்க்கையில் நம்ம ரொம்ப வருஷம் வாழ போகிறதில்ல. நம்ம 1000 வருஷம் வாழ போகிறோமா, இல்லை 100 தாண்ட போகிறோமா? குறைந்த காலம் தான் நம்ம வாழ போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், ராத்திரி 10 மணிக்கு படுத்தா காலை 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். அடுத்த நாள் ராத்திரி 8 மணிக்கு 10 மணிக்கு படுத்தா காலை 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் தூங்குறோம். அந்த 8 மணி நேரத்தை நீங்கள் தூக்கத்தை கணக்கு போட்டு பாருங்க. 8+8+8+ன்னு 20 வருஷம் நம்ம தூக்கத்திலே போயிடுது. நம்ம சராசரி மனிதனுடைய வாழ்க்கை வந்து 60 ஆண்டு காலம். அந்த 60 ஆண்டு காலத்தில் 20 வருஷம் தூக்கத்திலே போயிடுது. மீதி இருக்கிறது 40 வருஷம் தான். இந்த 40 வருஷத்துல குழந்தை பருவத்திலையும் இளமை காலத்துல எந்த வேலை வெட்டிக்கு போறதுல பெற்றோர்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதுல 10 வருஷம் போயிடுது. மீதி இருக்கிறது 30 வருஷம். அந்த 30 வருஷத்துல வயதான காலத்துல, முதியோர் காலத்துல ஏப்பா என்ன நம்ம புள்ள பார்த்துப்போம் அப்படின்னு நம்ம ஓடி வேலை செய்ய முடியாத காலகட்டங்கள். அதுல 10 வருஷம் போயிடுது. மீதி இருக்கிறது 20 வருஷம் தான். அந்த 20 வருஷத்துல 4 பேருக்கு நல்லது பண்ணி, தாய் தகப்பன் நல்லது பண்ணி, அண்ணன் தங்கச்சி, சித்தப்பா, பெரிய மச்சான், மாமன் மச்சான், பங்காளி, பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன், வேண்டியவை வேண்டாம் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணி இப்படி இருந்தா, அப்படி ஒரு வாழ்ந்தா, அப்படி செத்தா, நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம பேரை சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது சாதிச்சு போனா அடிக்கடி சொல்லுவேன். அதே போல நீங்களும் சாதியுங்கள். அது சினிமாவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, பிசினஸாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எல்லாத்துலையும் வெற்றி தோல்விங்கிறது வரும். வெற்றியை கண்டு வெற்றி வந்துட்டா ரொம்ப துள்றாயா அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. தோல்வி வந்துட்டா ரொம்ப தோல்ந்து போயிருக்காயா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ வெற்றி வந்தால் துள்ளாதே, தோல்வி வந்தால் தோளாதே. எதிலும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் துணிந்து போராடு. துணிந்து போராடுங்கள், நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி, 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 வணக்கம். குறிப்பாக ஒன்று சொல்லணும். மகேந்திரன் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், தலைப்புடைய விளக்கம் சொன்ன போது சொன்னார், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது சார், இந்த மாதிரி ஒரு முடியாத குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய வச்சு எப்படி பராமரிக்கணும்னு உங்களோட பார்த்து தான் நாங்கள் கற்றுக்குறோம், நீங்கள் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சொன்னார். இதுதான் என்னுடைய வெற்றி. இன்னைக்கு உலகம் பூரா வந்து ஒரு சிறந்த தந்தைன்னு என்னை பாராட்டுறாங்க. ஒரு குழந்தைய எப்படி பராமரிக்கணும்னு அதை அவர் பார்த்து சொல்லும் போது எனக்கு இதை விட பெருமை வேற எதுவும் கிடையாது. இதுதான் நான் ஜெயிச்சது. சரி, அதே மாதிரி நான் தோல்ந்து போயிருந்த காலத்தில் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு போராடி ஜெயிச்சு வந்திருக்கிறேன். அதனால தோல்வி வந்தால் துணிச்சலோடு போராடும். நன்றி.